Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தேரி ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதால் ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரை செல்லும் ரயில் சித்தேரி ரயில் நிலையத்தில் புறப்பட்ட சில நிமிடங்களில் நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் விரிசலால் வித்தியாசமான சத்தம் வந்ததை அடுத்து ஓட்டுநர் சமயோசிதமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டாலும் நிறுத்தப்பட்ட ரயிலின் 2 பெட்டிகள் லூப் லைன் நடைமேடையிலிருந்து மெயின் லைனுக்கு தடம் புரண்டது. இதனால் சென்னை சென்ட்ரலிலிருந்து செல்லும் 5க்கும் மேற்பட்ட ரயில்கள் நடுவழியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சட்ட பல்கலைக்கழக மாணவிகளின் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற வழக்கறிஞர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதை கண்டித்து தரமணி காவல் நிலையத்தை சட்டக்கல்லூரி மாணவர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவிகள் தங்கும் விடுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து போராட்டம் நடத்தினர். இதற்கு ஆதரவளிக்க சென்ற வழக்கறிஞர்களை தரமணி காவல் நிலைய காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக தெரிய வருகிறது. காவல்துறையினரின் அராஜக போக்கை கண்டித்து திரளான சட்டக்கல்லூரி மாணவர்கள் தரமணி காவல் நிலையத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். இதனையடுத்து காவல் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து முற்றுகை கைவிடப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினரின் அராஜகம் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமணி காவல்துறை பெண் அதிகாரி SI தமிழ்செல்வி அவர்கள் அந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்த அந்த வழக்கறிஞரை கைகளை பிடித்து அடாவடித்தனமாக அவர்களை தாக்குதலுக்கு முயற்சித்தார். எனவே இந்த தரமணி காவல்துறையத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்களின் உரிமைகள் எப்பொழுதெல்லாம் மறுக்கப்பட்டு அந்த உரிமைகளுக்காக போராடுகின்றார்களோ அப்போதெல்லாம் இந்த J13 காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அதிகாரிகளும் அந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு, அந்த போராட்டங்களை திசை திருப்பதற்கும், கல்லூரி மாணவர்களிடத்திலே ஒரு கலவரத்தை முயற்சிப்பதற்கும் இப்படியான பல நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவியர் பள்ளிகளில் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அவல நிலை இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து ஸ்டாலின் ஆட்சியில் அவல நிலையை தோலுரித்து காட்டியுள்ளது. மேலும் பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்ய வேண்டாம் என நடத்துனர் அறிவுறுத்தினாலும் அதனை மாணவர்கள் ஏற்பதில்லை எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பள்ளிகளிலேயே மதுபானம், புகையிலை, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு மாணவர்கள் ஆளாகி வருவது அதிகரித்து வருகிறது என தெரிவித்துள்ளது. மேலும் பேருந்துகளின் படிக்கட்டுகளில் மாணவர்கள் பயணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என்று குறிப்பிட்டுள்ள நீதிமன்றம் பேருந்திற்குள் மாணவர்கள் இருப்பதை உறுதிப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது.